ஹலோ விவஸ். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதான் சொல்கிறேன். இன்னைக்கு மே 28. இன்னைக்கு வந்து என்ன நாள்னு ஒரு சில பேருக்கே தெரியாது. அவங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன். இன்னைக்கு வந்து உலக பட்டினியார் தினம்னு சொல்லுவாங்க. அதான் சொல்லணும்னு தோணுச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். விவஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு வந்து சாப்பாடு ஒரு வேளை கிடைக்கிறது ஈஸியாக இருக்குது. ஆனால் அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இன்னமும் அந்த கஷ்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர். அவங்களாம் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகாதீங்க. நம்மள்ட்ட சப்போஸ் காசு இருக்கா, பார்க்குற பிச்சைக்காரங்களோ யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏன்னா நம்ம வாங்கி கொடுக்குறதுனால நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே நடக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம மனசில் இருக்கிற பாரம் குறைங்க. உண்மையாலுமே மனசில் இருக்கிற பாரம் குறையும். அதை தான் என்ன சொல்கிறேன். நம்ம வந்து எவ்வளோ காசு செலவு பண்ணுவோம். ஒரு நாளைக்கு அனாவசியமாக எவ்வளோ செலவு பண்ணுறோம். அதெல்லாம் தவிர்க்க சொல்லலை நான். அது தவிர்க்க சொல்கிறது அவங்களுடைய பர்சனல் விஷயம். ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்க வந்து அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. நீங்க சப்போஸ் உங்கள்ட்ட வந்து பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிச்சைய போடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த காச வாங்கிட்டு போய் அவங்க அந்த கடையில போய் நிக்கிறப்போ, அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு நம்ம பார்ப்போம். அவங்கள வந்து மதிக்கவும் மாட்டாங்க. சாப்பாடு வந்து குடுக்க மாட்டாங்க. வேற கடைய பாரு சொல்லுவாங்க. காசு குடுத்து கேட்கறதுக்கே அந்த மாரி நெலைமைலாம் இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து பிச்சைக்காரங்க. அவங்களுடைய தோற்றம் அப்படி இருக்கு. அவங்க அழுக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மதிக்க கூட மாட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க இல்ல. அவங்களுடைய மனநலம் பாதிக்கப்பட்டுருக்காங்க. அவங்க சிச்சுவேஷன். நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிலாம் இல்ல. நமக்கு என்ன தோணுதோ அதான் சொல்றோம். நம்மளுடைய கருத்து அவ்வளோதான் சொல்ல வருது. இதுவே வந்து இன்னொரு விஷயம் சொல்றேங்க. சப்போஸ் வந்து உங்க வீட்ல ஒரு ஃபங்ஷன் வைக்கிறீங்க. அப்ப சாப்பாடு மீந்துருச்சு அப்படின்னா, அத எடுத்துட்டு போய் ஒரு அனாதை ஆசிரமத்தில குடுங்க. ஏன்னா, அவங்க இத எடுத்துட்டு போய் குடுத்தீங்கன்னா, அவங்க நெறைய பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. அத எடுத்துட்டு போய் கீழ கொட்டாதீங்க. ஏன்னா, நம்ம சாப்பாட வீணாக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த நாளாவும் சொல்றாங்க. ஏன்னா, உலகத்தில எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க. நெறைய வந்து இத பத்தி அப்பதான் நடந்தது. இப்பலாம் வந்து அதிகமா தெரியல. அதனால நம்ம அப்படியே இருக்கோம். ஆனா கண்ணெருக்கு நடந்து அத பார்த்துட்டு, பார்க்காத மாரி போறது தான் நான் தப்புன்னு சொல்ல வரேன். அந்த மாரி ஆசிரமத்துலாம் குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். நமக்கு ஒரு நிம்மதி இருக்குங்க. சாப்பாடு வந்து ஃபங்ஷன்ல மீந்துரும். அப்படி மீந்துச்சுன்னா, கண்டிப்பா அத எடுத்துட்டு போய் குடுக்க ட்ரை பண்ணுங்க. அவங்களும் ஒரு சந்தோஷப்படுவாங்கல்ல. அத சொல்றேன். உங்க வீட்ல உங்க பாட்டி, தாத்தா, உங்க அப்பா வயசானவங்க இந்த மாரிலாம் இருக்காங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க தோற்றம் வந்து சுருக்கத்தோட இருக்காங்க. அவங்கன்னு சொல்லிட்டு அத கண்டுக்காத, அவங்களுக்கு சாப்பாடு குடுக்காத, அது மாரிலாம் இருக்காதுங்க. இன்னும் நெறைய பேர்லாம் அந்த மாரி இருந்துட்டு இருக்காங்க. நம்ம பார்க்குறோம். நம்ம வீட்ல இப்படி நடக்கலன்றதுனால, மத்தவங்க வீட்ல அப்படி நடக்காதுன்னு நெனைக்காதீங்க. இந்த மாரிலாம் நடக்குது. அவங்களலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நீங்க வாங்கிட்டு போய் குடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் தொட்டா குறைஞ்சிட மாட்டோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அவங்களுக்கு நீங்க தொடுறது கூட உங்களுக்கு கூச்சமா இருக்கா? சாப்பாடு வாங்கிட்டு போய் குடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லுங்களேன். அவங்க வந்து இருக்க போறது கொஞ்ச நாள் தான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு நிம்மதியா இருப்பாங்க. நீங்களும் ஒரு நிம்மதியா இருந்திருப்பீங்க. அததான் சொல்ல வரேன். நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் குடுக்குறதுல நம்மளுடைய நிம்மதி குறையுங்க. அவ்வளதான் சொல்றேன். இதான் எனக்கு வந்து தோணுச்சு, இந்த மாரி சொல்லணும்னு. ஏன்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு இத வந்து ஒரு சில பேர் பார்ப்பீங்க. ஒரு சில பேர் வந்து இத வந்து நிராகரிப்பீங்க. "ஏன் நீ பண்ண வேண்டியது தான?" நானும் பண்ணலாம். நான் பண்ணாம இருந்து நான் பேசினா அது தப்பு. நான் பண்ணிட்டு அத பேசலாம். அதையும் வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு எனக்கு ஆசை இல்ல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். ஒரு சப்போஸ் நீங்க வந்து ரோட்ல ஒரு பாட்டி யாரோ ஒருத்தவங்க பிச்சைக்காரங்களும் சரி, மயக்கம் போட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தண்ணி வாங்கி குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷப்படுறது நீங்க யாரோன்றது அவங்களுக்கு தெரிய தேவையில்ல. நமக்கு தெரியும். நம்ம நல்லது பண்ணியிருக்கோம். நம்ம இன்னைக்கு நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு தெரியும். அதுக்காக சொல்ல வரேன். நம்ம வந்து அடுத்தவங்களுக்காக வந்து YouTubeல வந்து பாப்புலேஷன் ஏறணும். இது வியூவர்ஸ் ஏறணும். Instagramல வியூவர்ஸ் ஏறணும். அதுக்காக நான் உங்கள போட சொல்லல. நம்மளோட நிம்மதிக்கு யாருக்கும் தெரியணும்னு அவசியமே இல்ல. நம்ம எது பண்றோமோ சைலன்ட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாரி பண்ணுங்க. உங்க வீட்லயே சப்போஸ் வந்து அப்பா, அம்மா வந்து வயசாயிடுச்சு. அவங்க வந்து உங்கள்ட்ட கேட்க கூச்சப்படுவாங்க. நீங்க போய் அவங்கள்ட்ட அப்பா, அம்மா சாப்பிட்டீங்களா? அம்மா சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேளுங்க. சப்போஸ் நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருந்தா சொல்ல வரேன். கேட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் வயசு நெறைய பேர் அந்த மாரி அப்பா, அம்மா வந்து வயசானதுக்கப்புறம் அவங்கள மதிக்கிறதில்ல. அப்படிலாம் நடந்து தான் இருக்கு. அந்த மாரி நீங்களும் நடந்துக்காதீங்க. இதான் விவஸ். இந்த ஏழை வந்து என்னைக்கும் ஒழிய போறதில்ல. அழிய போறதில்ல. என்னைக்கும் ஏழை ஏழை தான். பணக்காரன் பணக்காரன் தான் இருக்க போறான். இதுல வந்து பசியிலே நெறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. என்னதான் நீங்க ரேஷன் குடுத்தாலும், எது குடுத்தாலும் சரி, அங்க வந்து இது கரெக்ட்டா போய் சேருதான்னு தெரியல. ஒரு சில இடத்துல சேராம இருக்கு. அத நம்ம ஊர்லன்னு சொல்ல நமக்கு கரெக்ட்டா வருது. இந்த மாரி இன்னமும் பசி, பட்டினி இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதான் இந்த மே 28 ஆ இவ இந்த வீடியோ புடிச்சிருந்தா, இன்னும் நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா என்ன மாரி ஒரு ஒரு 10 பேருக்கு போனா போதுங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, என்னோட மாரி 10 பேருக்கு போனா போதும். அவங்க இன்னும் 10, 100 ஆகும். அதுவே எனக்கு சந்தோஷம் தான். என்னால முடிஞ்சத பண்றேன். நீங்களும் அது மாரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஓகே பாய்ஸ். நன்றி.